பரிசுத்த வேதாகமத்தில் மத்தேயு 12ஆம் அதிகாரம் 38-39 வசனங்களை நம்ம வாசிக்க கேட்போம். அப்பொழுது வேதபாரகளிலும் பரிசேயரிலும் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம்மால் ஒரு அடையாளத்தை காண விரும்புகிறோம் என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளத்தை தேடுகிறார்கள். ஆனாலும் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேறே அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை. திடீர்னு கையை பார்க்குற, அங்கே ஒரு தழும்பு இருக்கு. இடது கையில் தழும்பு இல்லை, வலது பக்கம் தழும்பு இருக்கு. இடது கையை பார்க்கும்போது நமக்கு ஒன்றும் தோணாது. ஆனால் வலது கையில் தழும்பை பார்க்கும்போது அந்த தழும்பு பல செய்திகளை நமக்கு கொண்டு வரும். எங்கே போனோம், எதில் போனோம், எப்படி விழுந்தோம், எப்படி ஒரு விபத்து நடந்துச்சு, எப்படி காயம் ஆச்சு. அப்போ ஒரு தழும்பு பல செய்திகளுக்கு அடையாளமாக இருக்கிறது. அதே போலதான் பரிசுத்த வேதாகமத்தில் நடந்த அநேக நிகழ்வுகள் அடையாளங்களாக கொடுக்கப்பட்டன. அவைகளுக்கு பின்பாக தேவனுடைய செய்திகள் மறைந்திருக்கின்றன. இந்த இடத்துல வேதபாரகர், பரிசேயர், இந்த 2 பேருமே பரிசுத்த வேதாகமத்தை, நியாய பிரமாணத்தை நன்றாக அறிந்தவர்கள். யூதர்களுடைய பொதுவான வழக்கம் என்ன அப்படின்னா, எல்லாவற்றுக்குமே ஒரு அடையாளத்தை எதிர்பார்ப்பது. அவங்க கேட்டது தவறு கிடையாது. போதகரே, உம்மால் ஒரு அடையாளத்தை காண விரும்புகிறோம் என்றார்கள். நீங்க 1 கொரிந்தியர் நிருபத்தில் 1ஆம் அதிகாரம் 22, 23, 24 வாசிக்க முடியுமா? யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள். இது யூதருடைய வழக்கம். அடையாளத்தை கேட்பதும் அடையாளத்தை தேடுவதும் யூதர்களுடைய வழக்கம். இந்த வேதபாரகரும் பரிசேயரும், போதகரே, உம்மால் ஒரு அடையாளத்தை காண விரும்புகிறோம் அப்படின்னு கேட்டது யூதர்களுடைய வழக்கத்தின்படி என்ன கிடையாது, தவறு கிடையாது. ஆனால் ஆண்டவர் அதற்கு பதிலா என்ன சொன்னாரு அங்க பார்க்கிறோம். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளத்தை தேடுகிறார்கள். யூதர்களுடைய வழக்கம் தானே அடையாளத்தை தேடுவது, அடையாளத்தை கேட்பது. ஆனால் ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு மிக கடுமையான ஒரு வார்த்தையை பயன்படுத்தி அவங்களை திட்டுறார் பாருங்க. ஏன்னா எல்லாருடைய உள்ளத்திற்குள்ளும் இருப்பதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அறிந்தவர். இந்த வேதபாரகரும் பரிசேயரும் தம்மிடத்திலே எதற்காக அடையாளத்தை கேட்கிறார்கள் என்பது அவருக்கு தெரியும். ஆண்டவராகிய இயேசு பிறப்பதற்கு முன்பாக அநேகர் அவரிடத்திலே, பிதாவாகிய தேவனிடத்திலே அடையாளத்தை கேட்டதுண்டு, அவர் அடையாளங்களையும் கொடுத்ததுண்டு. ஆனா இந்த இடத்துல இவங்க கேட்டதற்கான காரணம் என்ன அப்படின்னா, இவரை நம்பாமல் அவிசுவாசத்தோடு, இன்னும் சொல்ல போனால் அவரை கேவலப்படுத்த வேண்டும் அல்லது அவரிடத்திலே குற்றம் பிடிக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த அடையாளத்தை கேட்டார்கள். அதனால் ஆண்டவர் சொல்றாரு, ஆனாலும் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேறே அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை. இதற்கு பின்னால் இருக்கிற மறைவான காரியங்கள் என்ன அப்படிங்கிறதா இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். சரி, முதல் தலைப்பாக நாம் எதை பார்க்க போகிறோம்னா, அடையாளங்கள் தந்த தேவன். என்னன்னு சொல்லுங்க, அடையாளங்கள் தந்த தேவன். நம்ம எடுத்து வாசிக்கலாம். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 9:13 வாசிப்போம். நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன், அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமா இருக்கும். இந்த சம்பவம் நமக்கு தெரியும். நோவாவுடைய காலத்தில் வந்த பெருவெள்ளம் வடிந்த பிறகு நோவாவும் குடும்பத்தாரும் இறங்கி பலியிடுகிறார்கள். தேவன் சுகந்த வாசனையை நுகர்ந்து பார்த்து பலிகி பெருகும்படி ஆசீர்வதித்து அதற்கு பிறகு ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார், வானவில் என்கிற ஒரு மிகப்பெரிய அடையாளம். அதுவரைக்கும் மனிதர்கள் இந்த பூமியிலே மழையை பார்க்கவில்லை. இந்த 40 நாள் தான் கடுமையான மழை பெய்கிறது. அதற்கு பின்பாகத்தான் ஆண்டவர் அப்படிப்பட்ட இன்று வரைக்கும் நிலைத்திருக்கக்கூடிய வானவில் என்கிற ஒரு பெரிய அடையாளத்தை கொடுத்தார். அந்த அடையாளம் எதற்காக? அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளம். அப்ப இன்றைக்கு கூட மழை பெய்து வெயில் அடித்துக் கொண்டிருக்கும் பொழுது வானவில் தோன்றினால் நாம் எதைத்தான் நினைவு கூறுவோம்? எவ்வளவு அழகா இருக்குதுன்னு இந்த உலகம் அதை ரசிக்கும். ஆனா அதனுடைய மறைபொருளை அறிந்தவர்கள், அதற்கு பின்னால் இருக்கிற ரகசியத்தை அறிந்தவர்கள், இது தேவனுக்கும் பூமிக்கும் இடையே உண்டான உடன்படிக்கையின் அடையாளம் என்பதை நீங்களும் நானும் உணர்வோம். அப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு? ஆதி காலம் துவக்கியே மனிதர்களுக்கு அடையாளங்களை கொடுத்து வருகிறார். அடுத்த ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யாத்ராகமம் 4:8 வாசிப்போம். யாத்ராகமம் 4:8. அப்பொழுது அவர், முந்தின அடையாளத்தை அவர்கள் கண்டு
உன்னை நம்பாமலும் உனக்கு செவி கொடாமலும் போனால் பிந்தின அடையாளத்தை கண்டு என்ன செய்வாங்க? நம்புவார்கள் அப்படின்னு மோசேக்கு 2 அடையாளங்களை கொடுக்கிறார். மோசேயை எரிகிற முச்செடியின் நடுவிலிருந்து தேவன் அழைத்து எகிப்துக்கு போ என்று அனுப்பும் போது, நான் போனா என்ன நம்ப மாட்டாங்க. போன உடனே அவங்க என்ன கேட்பாங்க தெரியுமா? நீ தேவனால் அனுப்பப்பட்டவன் என்பதற்கு அடையாளம் என்ன அப்படின்னு தான் அந்த இஸ்ரவேலர்கள் கேட்பாங்க. ஆண்டவரே, நான் போகணும் அப்படின்னா எனக்கு அடையாளங்களை கொடுங்க. அப்பதான் ஆண்டவர் மோசேக்கு சொல்றாரு, உன் கையில் இருக்கிற கோலை கீழே போடு. போட்ட பிறகு அது பாம்பாக மாறுகிறது, வாளை பிடித்த பிறகு அது கோலாக மாறுகிறது. இது முதல் அடையாளம். ஆண்டவரே, இந்த அடையாளத்தை மட்டும் அவங்க நம்புவாங்களா அப்படின்னா, இல்ல, திரும்ப உனக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்குறேன். உன் அங்கியை என்ன பண்ணு, உன் கையை என்ன பண்ணு, அங்கியிலே போடு. திரும்ப எடுத்து பார்த்தா குஷ்டரோகம் பிடித்திருக்கிறது. திரும்ப உன் அங்கியிலே போடு. திரும்ப அங்கியிலே போடுறாரு. திரும்ப எடுத்து பார்த்தா குஷ்டரோகம் சரியாக இருக்கிறது. முந்தின அடையாளத்தை அவங்க நம்பாமற் போனால் நீ என்ன பண்ணு, இந்த 2வது அடையாளத்தையும் காண்பி என்று 2 அடையாளங்களை கொடுக்கிறார். இது யாருக்கு கொடுத்த அடையாளம்? மோசேக்கு கொடுக்கிறார். ஆனா எதற்காக? இஸ்ரவேல் ஜனங்கள் இவரை நம்ப வேண்டும் என்று கொடுக்கிறார். அந்த கோல் ஒரு சாதாரண மரத்தடி, ஆனா கை இவரோடு கூட கிட்டத்தட்ட 80 வருடம் கூட இருந்தது. அப்ப 2 அடையாளங்களை கொடுக்கிறார். அப்ப அடையாளங்களை கொடுப்பது யாருடைய வழக்கம்? தேவனுடைய வழக்கம். அடையாளங்களை கேட்பது யாருடைய வழக்கம்? யூதர்களுடைய, இஸ்ரவேலருடைய வழக்கம். யோசுவா 10ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். யோசுவா 10ஆம் அதிகாரம் 13 முதல் 14 வரை 13-14 வசனங்களை வாசிக்கலாமா? யோசுவா 10:13-14. அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டு மட்டும் சூரியன் தரித்தது, சந்திரனும் நின்றது. இது யாசேரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கவில்லையா? அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரியாமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடுவானத்தில் நின்றது. இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்ட அந்நாளை ஒத்த நாள் அதற்கு முன்னும் இல்லை, அதற்கு பின்னும் இல்லை. கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். எவ்வளவு பெரிய அடையாளத்தை கர்த்தர் இந்த யோசுவாவுடைய வாழ்க்கையில பார்க்கும்படி செய்தார்னு பாருங்க. சூரியன் நின்றது, சந்திரன் நின்றது அப்படின்னு வாசிக்கிறோம். ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும். அப்படின்னா ஒரு பகல் அப்படிங்கிறது 12 மணி நேரம். பகலுக்கு 12 மணி நேரம் இல்லையா அப்படின்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் கேட்கிறத நம்ம பார்க்க முடியும். ஒரு பகல் முழுவதும் அப்படின்னா 12 மணி நேரம் இந்த பூமியினுடைய ஆயுட்காலம் கூடுகிறது, பகல் நேரத்தில் கூடுகிறது. எவ்வளவு பெரிய அடையாளம் தெரியுங்களா அது? ஏன்னா இயற்கையில தேவன் இந்த பூமியையும் வானத்தையும் உண்டாக்கின நாள் முதற்கொண்டு இந்த யோசுவாவுடைய நாள் வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் இந்த பூமியில நடக்கவே கிடையாது. அப்போ அது வரைக்கும் பிறந்த மனிதர்களும் அன்றைய நாளிலே வாழ்ந்து கொண்டிருந்த மனிதர்களும் அறியாத ஒரு மிகப்பெரிய அடையாளத்தை தேவன் யோசுவாவுடைய நாளிலே கொடுத்தார். சூரியன் நின்றது, சந்திரன் நின்றது அப்படின்னு என்ன அர்த்தம்னா, மற்ற கிரகங்கள் எல்லாமே அப்படியே நின்று போயிடுச்சு. எப்படிப்பட்ட ஒரு அடையாளம் இது! எதற்கு அப்படின்னா, யோசுவா யாருக்காக போய் யுத்தம் பண்றாரு தெரியுங்களா? இஸ்ரவேலுக்காக அல்ல. இங்க நம்ம வசனத்துல வாசிக்க முடியும், கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார் அப்படின்னு நீங்க அங்க வாசிக்க முடியும். ஆனா உண்மையிலேயே அங்க யுத்தம் எதற்காக நடந்ததுன்னா, யோசுவா இஸ்ரவேலர்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு போய் யுத்தம் பண்ணல. கிபியோனியருக்காக யுத்தம் பண்ணுகிறார். யாருக்குங்க? கிபியோனியருக்காக. கிபியோனியருக்காக எதற்கு யுத்தம் பண்ணணும்? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானானை நோக்கி பயணப்பட்டு வருகிற அந்த நாளிலே இந்த கிபியோனியர்கள் இஸ்ரவேல் மக்களை ஏமாற்றுகிறார்கள். தாங்கள் தூரத்திலிருந்து வருகிறது போல பழைய வஸ்திரங்களை தரித்து கொண்டு, பழைய பாதரட்சைகளை தரித்து கொண்டு, பூசணம் பூத்த அப்பங்களை எடுத்துக்கொண்டு, கிழிந்த தோல் துருத்திகளை எடுத்துக்கொண்டு இஸ்ரவேல் மக்களிடம் வந்து சொல்றாங்க, நாங்க வெகு தூரத்திலிருந்து வருகிறோம், எங்களோடு கூட உடன்படிக்கை செய்யுங்கள் அப்படின்ட்டு கேட்கிறாங்க. இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்றாங்க? ஏமாந்து போய் அந்த ஜனங்களோட உடன்படிக்கை செய்கிறார்கள். உடன்படிக்கை அப்படிங்கும் போது வெகு சாதாரணமா நினைச்சுக்க கூடாது. மற்ற மக்கள், தேவனாகிய கர்த்தரை அறியாத ஜனங்கள் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க? தங்கள் தேவர்களுடைய நாமத்திலே உடன்படிக்கை செய்வார்கள். இஸ்ரேல் மக்களுடைய வழக்கம் என்னன்னா, இவர்கள் தங்கள் தேவருக்கு தம்முடைய உடன்படிக்கையை அவர் காப்பதற்கு எப்பேற்பட்ட விலையையும் அவர் கொடுப்பார் என்பதற்கு அடையாளமாக இந்த அடையாளம் இருக்கிறது. அப்ப அடையாளத்தை கொடுப்பது தேவனுடைய வழக்கம், அடையாளங்களை கேட்பது இஸ்ரவேலருடைய வழக்கம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏசாயா 38
7, 8 வசனம் நடக்கக்கூடிய ஒன்று. நேரம் ஆகிட்டே போனா என்ன பண்ணும்? பொழுது சாய்ந்து கொண்டே போகும். ஆனா அது பின்னோக்கி திரும்ப வர வேண்டும் அப்படிங்கிறாரு. அது யாராலையும் செய்ய முடியாது. அந்த அடையாளத்தை கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது அங்கதான் சொல்றாரு, இதோ ஆகாசுடைய சூரிய கடிகாரத்தில் இறங்கின நிழல் என்னாகுமா? 10 பாகை பின்னோக்கி திரும்பும்படி செய்வேன் என்றார். அது கிட்டத்தட்ட 40 நிமிடங்கள். 10 பாகை என்பது 40 நிமிடங்கள். அப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு தெரியுங்களா? ஆகாசுடைய சூரிய கடிகாரத்தில் இறங்கின சாயை 10 பாகை பின்னிட்டு திரும்பினதான். அது என்ன அர்த்தம்? 40 நிமிடங்கள் இந்த பூமி பின்னோக்கி சென்றது, காலம் பின்னோக்கி சென்றது. இது எவ்வளவு பெரிய அடையாளம்! கிட்டத்தட்ட அந்த 12 மணி நேர பகல் நீடித்ததற்கு ஒப்பான ஒரு அடையாளம் தான் இது அடையாளம். அந்த 12 மணி நேரம் நீடித்தது, இங்கே 40 நிமிடம் பின்னோக்கி சென்றது. இவ்வளவு பெரிய அடையாளத்தை தேவன் எதற்கு செஞ்சார் தெரியுமா? எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு கிடக்கிறார். இப்ப எனக்கு ஒரு காய்ச்சல் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. நான் காய்ச்சல்ல கிடக்கிறேன். எசேக்கியா வந்து விஷயத்த சொல்றாரு. நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றேன். உடனே ஆண்டவர், ஏப்பா உனக்கு நான் சுகத்தை கொடுப்பேன், அதற்கு அடையாளமா என்ன பண்ண போறேன்? சூரியனையே பின்னோக்கி திருப்ப போறேன், பூமியையே பின்னோக்கி திருப்ப போறேன். 40 நிமிஷம் பாருங்க எக்ஸஸா மாறும் அப்படின்னு சொன்னா, இந்த காய்ச்சல்ல இருந்து சுகம் பெறுவதற்கு இவ்வளவு பெரிய அடையாளம் தேவையா? எசேக்கியாட்ட ஆண்டவர் சொல்லிட்டு போயிருக்கலாம்ல, ஏப்பா உனக்கு ஒரு வியாதி வந்திருக்கு, அத்திப்பழ அடைய கொண்டு வந்து போடுவாங்க, நீ சுகம் ஆயிடுவ, அப்புறம் 3ஆம் நாள் ஆலயத்துக்கு போவ. ரொம்ப எளிமையா சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனா தேவன் அவ்வளவு பெரிய அடையாளத்தை ஏன் செய்தார் தெரியுமா? அடையாளங்களுக்கு பின்னாக இருக்கிற செய்திகள், இந்த ஜனங்களுக்கு சின்ன சின்ன செய்திகளை கொண்டு வந்திருக்கலாம். ஆனா அடையாளங்களுக்கு பின்னால தேவன் வைத்திருந்த செய்தி மிகப்பெரிய செய்தி. அதுதான் முக்கியமான காரியம். அன்றைய காலகட்டத்தில் எசேக்கியா ராஜாவுக்கு பிள்ளை இல்லை. போய்விட்டால் என்ன நடக்கும் தெரியுமா? யூதா கோத்திரத்தின் ராஜ பதவி அத்தோடு கூட நிறைவுக்கு வந்துவிடும். ஆனா தேவனுடைய திட்டம் என்ன? யூதா கோத்திரத்துல தான் மேசியாவாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வர வேண்டும் என்பது. ஆனா இங்கே யூதா தேசத்தினுடைய ராஜா எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு நேராக இருக்கிறார். மரணம் வந்து விட்டால் தேவனுடைய திட்டம், தாவீதுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம், அந்த உடன்படிக்கை நிறைவேறாமல் என்ன ஆயிடும்? அத்தோடு முடிவுக்கு வந்துடும். ஆனா தேவன் அவைகளை நேர்த்தியாக செய்கிறவர். அந்த எதிர்காலத்தில் வரப்போகிற மிகப்பெரிய அடையாளத்துக்காக இங்கே ஒரு மிகப்பெரிய அடையாளத்தை எசேக்கியாவுக்கு கொடுக்கிறார். ஏசாயா மூலமாக கொடுக்கிறார். சாயை 10 பாகை பின்னிட்டு திரும்பியது. இதற்கு பின்னால இன்னொரு வரலாற்று காரியம் உண்டு. அதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஆகாஸ் ராஜா, ஆகாஸ் சூரிய கடிகாரம் அப்படின்னு வாசிக்கிறோமே, அது என்ன தெரியுங்களா? ஆகாஸ் ராஜா செய்த சூரிய கடிகாரம். என்னன்னு சொல்லுங்க? ஆகாஸ் ராஜா செய்த சூரிய கடிகாரம். இந்த ஆகாஸ் ராஜா யாரு அப்படின்னா, இந்த ஆகாஸ் ராஜா எசேக்கியா ராஜாவுடைய அப்பா. யாருன்னு சொல்லுங்க? எசேக்கியா ராஜாவுடைய அப்பா. எசேக்கியா ராஜாவுடைய அப்பா ஆகாஸ் ராஜா தான் இந்த சூரிய கடிகாரத்தை செஞ்சு எருசலேம் நகரத்துல வச்சது. அதுலயும் தன்னுடைய அரண்மனை வாசல் படியில வைத்தது. அரண்மனை வாசல் படியில ஒரு தூண் நிறுத்தப்பட்டிருந்தது. அந்த தூண் எப்படிப்பட்ட வேலையை செய்யும்னா, அதுதான் அன்றைய கடிகாரம். சூரியன் எழ எழ இதனுடைய நிழல் அங்கிருந்து அப்படியே சாய்ந்து வரும். சூரியன் உச்சிக்கு வரும்போது இந்த நிழல் அந்த தூண்ல உச்சியில நிற்கும். சூரியன் மறையும் போது திரும்ப இந்த சாயை அப்படியே சாய ஆரம்பிக்கும். இதோட நிழல் சாய ஆரம்பிக்கும். அந்த பாகை, அந்த டிகிரியை எடுத்துதான் அவங்க காலத்தை கணித்து கொண்டார்கள். இதை செஞ்சது யாரு? எசேக்கியா ராஜாவுடைய அப்பா ஆகாஸ் ராஜா. இந்த டெக்னாலஜி அவர் எங்கிருந்து கொண்டு வந்தார் தெரியுமா? பாபிலோன் தேசத்திலிருந்து கொண்டு வராரு. ஏன் பாபிலோன் தேசத்திலிருந்து கொண்டு வராரு? இவர், இந்த ஆகாஸ் ராஜா தேவனை தேடாத ஒரு மனிதன், துன்மார்க்கமாக வாழ்ந்த ஒரு மனிதன். இந்த ஆகாஸ் ராஜாவுக்கு தான் எசேக்கியா ராஜா பிறந்தார். பாபிலோன் தேசத்துக்கு போய் அங்க இருக்கிற டெக்னாலஜி எல்லாம் பார்த்து, இந்த கடிகாரம் நல்லா இருக்கே, இதை எங்க தேசத்துக்கு கொண்டு போய் வைப்பேன்னு சொல்லிட்டு எருசலேம் நகரத்துக்கு கொண்டு வந்து இந்த கடிகாரத்தை அவர் ஸ்தாபிக்கிறார். இப்ப சுற்றுமுற்றத்தில் இருக்கிற எல்லாருமே, அரண்மனையில் இருக்கிற எல்லாருமே எதை பார்த்து தான் டைம் பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க? இந்த சூரிய கடிகாரத்தை பார்த்து தான் டைம் தெரிஞ்சுக்கிறாங்க. இப்ப என்ன நடக்குது தெரியுமா? ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 7ஆம் அதிகாரம் 10 முதல் வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 10 முதல் வாசிக்க கேட்கலாம். பின்னும் கர்த்தர் ஆகாசை நோக்கி, இந்த ஆகாஸ் தான் எசேக்கியாவுடைய தகப்பன், நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் ஒரு அடையாளத்தை வேண்டிக்கொள். என்ன சொல்றாங்க? வாசிங்க.
ஏசாயா என்ன சொல்றாரு? நீ உன் தேவனாகிய நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் ஒரு அடையாளத்தை வேண்டிக்கொள். வழக்கமா மக்கள் தான் ஆண்டவர்கிட்ட அடையாளத்தை கேட்பாங்க. ஆனா ஆண்டவர் ஏசாயா மூலமா ஆகாஷ் கிட்ட சொல்றாரு, நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் ஒரு அடையாளத்தை வேண்டிக்கொள். இதற்கு பின்னால் இருக்கிற காரியங்கள் ரொம்ப ஆச்சரியமானவை. ஆகாஷ் ராஜா கடவுளை தேடாத ஒரு ராஜாவாக இருந்தாலும் யூதா தேசத்தின் ராஜாவாக இருந்தபடியினாலே ஜனங்களை பாதுகாக்க வேண்டிய கடமை யாருடையதாக இருந்ததுன்னா தேவனுடையதாக இருந்தது. இப்ப என்ன நடக்குது? ஒரு சில ராஜாக்கள் ஒன்று கூடி இந்த ஆகாசுக்கு விரோதமாக, யூதா தேசத்துக்கு விரோதமாக யுத்தத்துக்கு வந்துட்டாங்க. ஆகாஷ் ராஜா பயப்படுறான். தனக்கு அந்த அளவுக்கு பலன் இல்லை, அவர்களை யுத்தத்தில் எதிர்க்க வலிமை இல்லை என்று பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறான். இப்பதான் ஏசாயா வந்து சொல்றாரு, நீ பயப்படாத, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், அந்த ராஜாக்களை துரத்தி போடுவார், உன்னுடைய பாதுகாப்புக்காக, தேசத்தின் பாதுகாப்புக்காக நீ பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இதற்கு ஒரு அடையாளத்தை நீ கர்த்தரிடத்தில் கேளு அப்படின்னு சொல்றாரு. ஏசாயா சொன்னது நியாயமா? நீ கர்த்தரிடத்தில் ஒரு அடையாளத்தை கேளு, ஏன்னா ஒரு அடையாளத்தை கொடுத்து அவர் என்ன பண்ணுவாரு? பாதுகாப்பார் அப்படிங்கிறான். இப்போ ஆகாஷ் ராஜா என்ன சொன்னார் தெரியுமா? வாசிங்க. ஆகாசோ நான் கேட்க மாட்டேன், நான் கர்த்தரை பரீட்சை செய்ய மாட்டேன் என்றான். அப்பொழுது ஏசாயா, ஒரு நிமிஷம், அவர் என்ன சொல்றாரு? ஆகாஷ் ராஜா நான் கேட்க மாட்டேன். அதுக்கு அடுத்து சொல்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். நான் கர்த்தரை, அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க? பரீட்சை செய்ய மாட்டேன் அப்படின்னா நான் கர்த்தரை சோதிக்க மாட்டேன். அப்ப ஆகாஷ் ராஜா சொல்றது நல்லதா கெட்டதா? நான் கர்த்தர்ட்ட இந்த அடையாளத்தை கேட்க மாட்டேன், கர்த்தரை நான் பரீட்சை செய்ய மாட்டேன், அவரை நான் சோதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது நல்லதா கெட்டதா? நம்முடைய பார்வைக்கு எப்படி இருக்கும்? நல்லது. நம்ம புதிய ஏற்பாட்டில் மாயையான தாழ்மைன்னு ஒரு வசனத்தை வாசிப்பீங்க. மாயையான தாழ்மைன்னு ஒரு காரியத்தை வாசிப்பீங்க. அதற்கு மிக அழகான உதாரணம் இந்த ஆகாஷ் ராஜா. அவன் கடவுளை தேடாதவன், தேவனை தேடாதவன், துன்மார்க்கமாய் வாழ்கிறவன், பாபிலோனியரோடு உறவு வைத்திருக்கிறவன். இப்படி இருக்கும்போது ஆண்டவரே தீர்க்கதரிசி மூலமா சொல்றாரு, நீ கர்த்தரிடத்தில் ஒரு அடையாளத்தை கேள் அப்படின்னு சொல்லும் போது என்ன தெரியுமா பண்ணிருக்கணும்? சரிங்கன்னு அப்படியே கீழ்ப்படிஞ்சிருக்கணும். தேவன் ஒரு விஷயத்தை செய் அப்படிங்கும் போது அப்படியே செய்வதுதான் கீழ்ப்படிதல். தேவன் ஒரு விஷயத்தை செய்யாதே என்று சொல்லும் பொழுது செய்யாமல் இருப்பதுதான் கீழ்ப்படிதல். அவர் செய் அப்படின்னு சொல்லும் போது, ஐயோ அவர் சொல்லி இப்படி நான் கேட்கறது, அவரை நான் சோதிக்க மாட்டேன், பரீட்சை செய்ய மாட்டேன்னு சொல்றது எப்படிப்பட்டது தெரியுமா? வெளி வேஷம் போட்டு நடக்கிற ஒரு வாழ்க்கை. மற்றவங்களுக்கு முன்னால பார்க்கும்போது வேணா ஆகாஷ் ராஜா ரொம்ப தாழ்மையா, ஐயோ நான் கர்த்தரை பரீட்சை பார்க்க மாட்டேன், சோதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவது போல இருக்கலாம். இவ்வளவு கால கடவுளை தேடாதவன் அவர் பாதுகாப்பு கொடுப்பேன், ஒரு அடையாளத்தை கேள் அப்படின்னு சொல்லும் போது, சரிங்க தீர்க்கதரிசி ஒரு அடையாளத்தை சொல்லுங்க அப்படின்னு கேட்பதுதான் முறையே தவிர, முடியாது, கேட்க மாட்டேன், பரீட்சை பார்க்க மாட்டேன்னு வெளிவேஷம் போடுகிறது அல்ல. இப்ப தீர்க்கதரிசியாக ஒரு காரியத்தை சொல்றாரு, அதையும் வாசிப்போம். அப்பொழுது ஏசாயா, தாவீதின் வம்சத்தாரே, அதுக்கு என்ன அர்த்தம்? யூதா கோத்திரத்தாரே, தாவீதின் வம்சத்தாரே கேளுங்கள், நீங்கள் மனுஷரை விசனப்படுத்துகிறது போதாதென்று என் தேவனையும் விசனப்படுத்த பார்க்கிறீர்களோ? ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். இந்த அடையாளம் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்ச அடையாளம். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார். இது எதற்காக சொல்லப்பட்ட அடையாளம்? சொல்லுங்க, யாருக்காக சொல்லப்பட்ட அடையாளம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை முன்னறிவிக்கக்கூடிய ஒரு பயங்கரமான அடையாளம். ஆனா இது யாருக்கு கொடுக்கப்பட்டது? ஆகாஷ் ராஜாவுக்கு கொடுக்கப்பட்டது. ஏன் கொடுக்கப்பட்டது? நான் அடையாளத்தை கேட்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதுனால கொடுக்கப்பட்டது. சரி, பரிசுத்த வேதாகமத்தின் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட அடையாளங்கள் எல்லாம் அப்படியே நடந்ததுன்னு நமக்கு தெரியும். இந்த கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் சொன்னதும் நடந்திருக்கணும்ல. அங்க என்ன நடந்தது தெரியுங்களா? ஏசாயா போய் ஒரு கன்னி பெண்ணை பார்த்து திருமணம் செய்கிறார். செய்த பிறகு அவர்களுக்கு ஒரு பிள்ளை பிறக்கிறது. மகார் சாலேல் அஸ்பாஸ் அப்படின்னு பெயரை வைக்க சொல்றார். அந்த தீர்க்க தரிசனத்துக்கு பின்பாக, அந்த அடையாளத்துக்கு பின்பாக இன்னும் சில காரியங்களை ஏசாயா குறிப்பிடுவார். அவர் வெண்ணையும் தேனையும் சாப்பிடுவார். அந்த பிள்ளை தன் தகப்பனை தகப்பன் என்றும் தாயை தாய் என்றும் சொல்லும் முன்னே யூதா தேசத்துக்கு பாதுகாப்பு வரும்,
அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லுவார். அதே மாதிரி அந்த குழந்தை பிறந்த பிறகு ஒரு 2 வயது ஆவதற்கு முன்பாக தன் தகப்பனை தகப்பனே அப்பா என்று அழைப்பதற்கு முன்பாக, தாயை தாயே அம்மா என்று அழைப்பதற்கு முன்பாக தேவன் யுத்தத்தை ஓய பண்ணினார். யூதா தேசத்துக்கு ஒரு மிகப்பெரிய ரட்சிப்பு வந்தது. அப்ப ராஜா கீழ்ப்படுகிறவனோ இல்லையோ, தேவனை தேடுகிறவனோ இல்லையோ, அவர்களை பாதுகாக்கக்கூடிய வல்லமை தேவனிடத்திலிருந்து வந்தது. இப்ப எசேக்கியா ராஜாவுடைய காரியத்துக்கு வருவோம். எசேக்கியா ராஜா கிட்ட ஏசாயா சொல்றாரு, சாயை முன்னோக்கி போக வேண்டுமா பின்னோக்கி போக வேண்டுமா? எசேக்கியா சொல்றாரு, முன்னோக்கி போறது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும், பின்னோக்கி போக வேண்டும். இப்பதான் ஏசாயா சொல்றாரு, ஆகாசுடைய சூரிய கடிகாரத்தில். எதுல? ஆகாசுடைய சூரிய கடிகாரத்தில். அதுக்குள்ள ஆண்டவர் அநேக செய்திகளை வைக்கிறாரு. உங்க அப்பா ஆகாஸ் என்ன நம்பாம பாபிலோன்ல போய் என்ன பண்றான்? ஒரு கடிகாரத்தை தூக்கிட்டு வந்து இந்த எருசலேம்ல அரண்மனைக்கு முன்னால வச்சு காலத்தையும் பொழுதையும் பார்த்துட்டு இருக்கிறான். ஆனா நான் எப்படிப்பட்டவர் தெரியுமா? காலங்களையும் சமயங்களையும் ஏற்படுத்துகிறவரே நான் தான். பாபிலோன் தேசத்தார் அந்த சூரியனை நமஸ்கரித்து, சூரியனை வணங்கி கொண்டு, சூரியனை ஆராதித்துக் கொண்டு, அதுதான் எங்களுக்கு காலத்தை தருகிறது, அதுதான் எங்களுக்கு நேரத்தை தருகிறது என்று அவைகளை ஆராதித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனா யூதா கோத்திரத்தின் மேல உங்க அப்பா ஆகாச ராஜாவை ஏற்படுத்தினது நான். அவன் என்னை நம்பாமல் என்ன செஞ்சான் தெரியுமா? சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் ஆராதிக்கிற அங்கிருந்து ஒரு டெக்னாலஜியை கொண்டு வந்து அதன் மூலமாக தன் காலத்தை கணித்துக் கொண்டிருக்கிறான். நான் எப்படிப்பட்டவர் என்பதை உனக்கு நிரூபிப்பேன். உங்க அப்பா என்ன நம்பல இல்ல, காலத்தை சமயத்தை சூரியனை வச்சு பார்த்துட்டு இருக்கான்ல, அந்த காலத்தையே திருப்புகிறவர் நான் தான் என்று நீ விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த பாபிலோன் தேசத்தார் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த யூதா கோத்திரத்தாரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். உங்களுடைய வாழ்வு என் கரத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் முன்னால போன சாயை 10 பாகை பின்னிட்டு திரும்படி செய்தாராம். ஆகாசுக்கு கொடுக்கப்பட்ட அடையாளம் இதோ, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார். அப்ப இந்த அடையாளங்களை கொடுப்பது தேவனுடைய வழக்கம். அடையாளங்களை கேட்பது ஜனங்களுடைய, இஸ்ரவேல் மக்களுடைய வழக்கம். ஆனா இது எங்க வந்து முடிவு பெற்றது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மத்தேயு 1ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களை நம்ம வாசிக்கலாமா? தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். எவ்வளவு அழகா சொல்றாரு மத்தேயு. இப்ப 2வது தலைப்புக்குள்ள வரோம். இந்த 2வது தலைப்பு என்ன அப்படின்னா, அடையாளமாக மாறின தேவன். என்னன்னு சொல்லுங்க? அடையாளமாக மாறின தேவன். முதல் தலைப்புல பார்த்தோம், அடையாளங்களை தந்த தேவன், அடையாளங்களை கொடுத்த தேவன். 2வது தலைப்பு அடையாளமாக மாறின தேவன். பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு அடையாளங்களுக்கும் பின்னாக மனிதர்களுக்கு செய்தி வந்தது. ஆனா அதற்கு பின்பாக தேவனுடைய சித்தம் ஒன்று இருந்தது. தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமியிலே கொண்டு வர வேண்டும். ஏதேன் தோட்டத்திலே உரைக்கப்பட்ட அந்த முதல் நற்செய்தி, ஏதேன் தோட்டத்திலே உரைக்கப்பட்ட அந்த முதல் தீர்க்க தரிசனம், ஏதேன் தோட்டத்திலே உரைக்கப்பட்ட அந்த முதல் வாக்குத்தத்தம், உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் என்ன பண்ணுவேன்? பகையை உண்டாக்குவேன். அந்த ஸ்திரீயின் வித்து என்று சொல்லப்பட்ட அந்த ஒரே காரியம்தான் முதல் தீர்க்க தரிசனம். அதுதான் முதல் வாக்குத்தத்தம், அதுதான் முதல் அடையாளம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், தீர்க்க தரிசனங்களுடைய நிறைவு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, வாக்குத்தத்தங்களுடைய நிறைவு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நியாய பிரமாணத்தின் நிறைவு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, வாக்குத்தத்தங்களின் நிறைவு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதே போலதான் அடையாளங்களின் நிறைவு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக அடையாளமாக மாறி போகிறார். லூக்கா 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். லூக்கா 2:12. பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். எவ்வளவு அழகா அங்க லூக்காவும் பதிவு செய்யறாரு. பிள்ளைகளை துணியிலே சுற்றி முன்னணியிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் அப்படின்னு யார்கிட்ட தேவதூதன் சொல்லுகிறார்? மேய்ப்பர்கள் கிட்ட சொல்றாரு. மத்தேயு அழகா எழுதுறாரு, ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன அடையாளத்தினுடைய நிறைவு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான்.
அவர் அப்படி சொன்னார், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார். சொல்லப்பட்டது அப்படியே இங்க நிறைவேறிற்று அப்படின்னு மத்தேயு எழுதுறாரு. லூக்கா தேவ தூதர்கள் மேய்ப்பர்களுக்கு சொன்னதை அடையாளத்தோடு கூட சொல்லுகிறார். பிள்ளையை துணிகளிலே சுற்றி முன்னணியிலே கிடத்தி இருக்க காண்பீர்கள். மேய்ப்பர்களுக்கு ஏன் இந்த அடையாளம் கொடுக்கப்பட்டது தெரியுமா? மேய்ப்பர்கள் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவர்கள். ஆடுகள் குட்டி போடுமா, அந்த குட்டிகளை கொண்டு போய் தான் அந்த முன்னணியில வைப்பாங்க. குழந்தைகள் பிறந்தா ஒருபோதும் முன்னணியில வைக்க மாட்டார்கள். முன்னணியில என்ன இருக்கும்? ஆட்டுக்குட்டிகளை வைக்கிற இடம், கன்று குட்டிகளை வைக்கிற இடம் எங்க எப்படி இருக்கும் அப்படின்னா, நாம் எப்படி குழந்தைகளை துணிகளை போட்டு மெதுன்னு மெத்த மாதிரி வச்சு படுக்க வைப்போமோ தொட்டல்ல, அது மாதிரி அந்த ஆட்டுக்குட்டிகளையும் கன்று குட்டிகளையும் படுக்க வைப்பதற்கு புல்லுகளால் போடப்பட்ட ஒரு மெத்தை இருக்கும். அந்த மெத்தையில கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க? ஆட்டுக்குட்டிகளையும் கன்று குட்டிகளையும் படுக்க வைப்பாங்க. மேய்ப்பர்களுக்கு தெரியும், ஒருபோதும் முன்னணியிலே குழந்தைகளை கிடத்த மாட்டார்கள், மேஞ்சர் அதுல கிடத்த மாட்டார்கள் அப்படிங்கிறது மேய்ப்பருக்கு தெரியும். அப்ப மேய்ப்பர்களுக்கு சொல்லப்பட்ட அடையாளம், ஏப்பா மேய்ப்பர்களே, உங்களுக்கு தெரியல, முன்னணியில குழந்தையை கொண்டு போய் கிடத்த மாட்டாங்க. ஏன்னா அதுல எறும்பு இருக்கலாம், பூச்சிகள் இருக்கலாம், குழந்தையை கடிக்கலாம். பெற்றோர் ரொம்ப கவனமா அந்த குழந்தையை பார்த்துக்குவாங்க. ஆனா இந்த குழந்தைய எங்கதான் கடத்துவாங்க? ஆட்டுக்குட்டிகளை கடத்துகிற, கன்று குட்டிகளை வைக்கிற அந்த முன்னணியில் கடத்தி இருக்க காண்பீர்கள். இதுதான் உங்களுக்கு அடையாளம். அப்போ இதுவரைக்கும் மேய்ப்பர்கள் தங்கள் வாழ்க்கையில பார்க்காத ஒரு அடையாளத்தை தேவதூதர்கள் சொல்லுகிறார்கள். அதே போல தேடி போறாங்க. ஒரு முன்னணியில துணிகளால் சுற்றப்பட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னும் குழந்தையை அங்கே கிடத்தி இருக்கிறார்கள். அப்போ அப்படியே நிறைவேறுகிறத பார்க்கிறாங்க. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே அவர்களுக்கு அடையாளமாக மாற்றப்படுகிறார். அடுத்து ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். லூக்கா 2:34 வாசிங்க. பின்னும் சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய தாயாகிய மரியாளை நோக்கி, இதோ அநேகருடைய இருதய சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக இஸ்ரவேலில் அநேகர் விழுகிறதற்கும் எழுகிறதற்கும் விரோதமாக பேசப்படும் அடையாளமாவதற்கும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். சிமியோன் என்ற வயதான ஒரு மனிதர், நியாயப்பிரமாணங்களின்படி வளர்ந்தவர், வாழ்ந்தவர், நியாயப்பிரமாணங்களை அறிந்தவர். தேவாலயத்துக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குழந்தையாக எடுத்துக்கொண்டு வரப்பட்ட போது அவரை கைகளில் ஏந்து சொல்லப்பட்ட வார்த்தை தான் இது. அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய தாயாகிய மரியாளை நோக்கி, இதோ அநேகருடைய இருதய சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக இஸ்ரவேலில் அநேகர் விழுகிறதற்கும் எழுந்திருக்கிறதற்கும் விரோதமாக பேசப்படும் அடையாளமாவதற்கும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். மத்தேயுக்கு தெரிஞ்சது, லூக்காவுக்கு தெரிஞ்சது, சிமியோனுக்கு தெரிஞ்சது. ஆனா யாருக்கு தெரியல தெரியுமா? வேதபாரகருக்கும் பரிசேயருக்கும் தெரியல. ஆனா ஜனங்கள் என்ன செஞ்சிருக்க வேண்டும் அப்படின்னா, அடையாளங்கள் மூலமாக சொல்லப்பட்டவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே என்கிற அறிவு அவர்களுக்குள்ளே உண்டாயிருக்க வேண்டும். ஆனா அவங்க எல்லாரும் தங்களுடைய பதவி, பணம், பகட்டு, உலக வாழ்க்கை, வெளிவேஷம் இவைகளின் அடிப்படையில மற்ற சடங்குகள், சம்பிரதாயங்கள் எல்லாவற்றையும் தேவாலயத்தில் செஞ்சிட்டு இருந்தாங்க. ஆனா எல்லாவற்றுக்கும் உரியவராக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தபோது அவரை ஏற்றுக்கொள்ள மறுத்து விட்டார்கள். யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள். ஆனா அடையாளங்களின் நிறைவாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார், ஞானங்களின் நிறைவாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். இவைகளை ஏற்றுக்கொள்ள அவர்கள் மறுத்து விட்டார்கள். லூக்கா 11:30 நம்ம வாசிக்கலாம். லூக்கா 11:30. யோனா நினிவே பட்டணத்தாருக்கு அடையாளமா இருந்தது போல மனுஷகுமாரனும் இந்த சந்ததிக்கு அடையாளமா இருப்பார். எவ்வளவு அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. யோனா நினிவே பட்டணத்தாருக்கு அடையாளமா இருந்தது போல மனுஷகுமாரனும் இந்த சந்ததிக்கு அடையாளமா இருப்பார். அடையாளம் அடையாளம்னு பார்த்துட்டு வந்தா நமக்கு என்ன புரிய போகுது? முதல் தலைப்பை மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்றேன். அடையாளங்களை கொடுத்த தேவன், இரண்டாவது அடையாளமாக மாறின தேவன். மத்தேயு 16:1 பரிசேயரும், அங்க வாசிங்க, மத்தேயு 16:1 பரிசேயரும் சதுசேயரும் அவரை சோதிக்கும்படி அவரிடத்தில் வந்து வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை தங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று கேட்டார்கள். ஸ்திரீயின் வித்தாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தபோது வாக்குத்தத்தங்கள் நிறைவு பெற்றன, நியாயப்பிரமாணங்கள் நிறைவேற ஆரம்பித்தன, அடையாளங்களும் நிறைவேற ஆரம்பித்தன. இப்போ ஒரு முடிவுக்கு நேராக வந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மொத்த உலகத்தின் பாவத்திற்கான பரிகார பலியாக மாறப்போகிறார். ஒரு முடிவு வரப்போகிறது.
அப்ப இவ்வளவு காலம் பலி சடங்குகள் எல்லாவற்றையும் செய்து வந்த இந்த இஸ்ரேல் ஜனங்கள் ஒரு முடிவுக்கு வந்திருக்கணும். பிதாவாகிய தேவன் சொன்ன அந்த ஸ்திரீயின் வித்து என்கிற வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறது கிறிஸ்துவின் மூலமாக. ஸ்திரீயின் வித்து என்று சொல்லப்பட்ட அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற போகிறது, தீர்க்க தரிசனம் நிறைவேற போகிறது, நற்செய்தி நிறைவேற போகிறது அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்குள்ள வந்திருக்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் ஊழியத்துக்கு வந்து அநேக அற்புதங்களை அடையாளங்களை செய்கிறார். நீங்க யோவான் நற்செய்தி நூல் எடுத்து பார்த்தீங்கன்னா அங்க அற்புதம் என்கிற வார்த்தையை பயன்படுத்தாம அடையாளம் என்கிற வார்த்தையே தான் பயன்படுத்தி இருப்பார். 7 விதமான அற்புதங்களை ஆண்டவர் செய்வார், 7 விதமான அடையாளங்களாகவே தான் யோவான் சொல்லுவார். அப்ப யோவானுக்கு தெரிகிறது இது எல்லாம் பிதாவாகிய தேவன் சொன்ன அடையாளத்தின் நிறைவு அப்படின்னு. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? அந்த அடையாளங்களை எல்லாம் கேட்டவங்க அந்த அடையாளத்தின் நிறைவு தாம் தான் என்று விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று விரும்பினார். ஆனா ஜனங்கள் என்ன பண்ணல? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளல. ஏன்னா முதல்ல அவர் பிறந்த பிறப்பை பார்க்கிறாங்க. தங்களுக்காக ஒரு ராஜா வேண்டும் என்று எதிர்பார்த்திருக்கிறாங்க. மேசியா எங்களுக்கான ராஜாவாக வருவார், எங்களை இந்த உலக பிரச்சனைகள் இருந்து போராட்டங்கள் இருந்து விடுவிக்கிற ஒரு ராஜாவாக வருவார். அதனாலதான் குருத்தோலை ஏந்தி போன போது அவரை பிடித்து கொண்டு ராஜாவாக்கும்படி முயற்சி செய்தார்கள். எங்களுக்கு இப்படிப்பட்ட ராஜா தான் வேணும் அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. தாவீதின் சந்ததியில அவர் வரும்போது தாவீதை போலவே அவர் அரசாளுவார் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா தேவனுடைய சித்தம் வேறு, மனிதர்களுடைய விருப்பம் வேறு. இந்த உலகமே அப்படித்தான் போயிட்டு இருக்கு. தேவனுடைய சித்தம் வேறு, உலக மனிதர்களுடைய விருப்பம் வேறு. நாம் நமக்குள்ள எவ்வளவோ விருப்பங்களை வச்சிருப்போம், எவ்வளவோ யோசனைகளை வச்சிருப்போம். ஆனா இதுதான் தேவனுடைய சித்தம் என்று நமக்கு தெரிய வரும்போது அதை ஏற்றுக்கொள்ள நம்முடைய மனம் தடுமாறி கொண்டிருக்கும், போராட்டங்களுக்குள்ளே போய்கிட்டு இருக்கும். இப்ப பாடுகள் அப்படின்னு ஒரு காரியத்தை எடுத்துக்கலாமே. பாடுகளை இந்த உலகம் எப்படி பார்க்கிறது தெரியுமா? சில சபையார் எப்படி பார்க்கறாங்க தெரியுமா? அந்த பாடுகளை சாபம் என்று பார்க்கிறார்கள். எப்படி பார்க்கறாங்க? சாபம் என்று பார்க்கிறார்கள். ஆனா கிறிஸ்துவ நிமித்தம் வரும் பாடுகளை பரிசுத்த வேதாகமமே அப்போஸ்தலர்களே பாக்கியம் என்று எழுதி வைத்திருக்கிறார்கள். இப்ப 2 மாறுபாடு இருக்கா? பாடுகள் ஒன்றுதான், அதை பார்க்கிறவருடைய பார்வை எப்படி இருக்கு? சிலர் அதை சாபமாக பார்க்கிறார்கள், சிலர் அதை பாக்கியமாக பார்க்கிறார்கள். ஆனா பரிசுத்த வேதம் எதைத்தான் சொல்லி தருகிறது? பாக்கியம் என்றுதான் சொல்லி தருகிறது. ஆனா தங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற, தங்கள் சிந்தைக்கு ஏற்றபடி சில உபதேசங்களை தங்களுக்குள்ளே வைத்துக் கொண்டு பாடுபடுறதெல்லாம் சாபங்க. ஆண்டவர் உங்களுக்குள்ள ஒரு பிரச்சனையை கொண்டு வந்தாரா, ஒரு வியாதியை கொண்டு வந்தாரா, அது உங்களுக்கு சாபம். ஒருவன் கிறிஸ்தவனாக இருந்தால் அவனுக்கு என்ன வரக்கூடாது? வியாதியே வரக்கூடாது, வறுமையே வரக்கூடாது என்று போதிக்கிறார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே ஒரு ஏழையான ஒரு சாதாரண மரத்தச்சருடைய குடும்பத்தில் பிறந்தார். அவங்க செய்த பலி முறையை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் அவங்க ஏழையா பணக்காரங்களா அப்படின்ட்டு. பலி செலுத்துறதுக்குன்னு சில மிருகங்கள் இருந்தது. சிலர் மாடுகளை பலி செலுத்துவார்கள், சிலர் ஆடுகளை பலி செலுத்துவார்கள். ஒன்றுமில்லாத தரித்திரர் தான் புறா குஞ்சுகளை பலியாக செலுத்துவார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேவாலயத்துக்கு கொண்டு போய் இவர்கள் எதை பலி செலுத்தினாங்க சொல்லுங்க? அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா? அவர்கள் தரித்திர நிலையில் இல்லை, ஆனா ஏழ்மை நிலையில இருந்தாங்க. புறா குஞ்சுகளை பலி செலுத்ததின் அடிப்படையிலேயே தெரிஞ்சுக்கலாம் அவங்க ரொம்ப சாதாரண குடும்பத்தார் அப்படின்ட்டு. அப்ப தேவனுடைய சித்தம் வேறு, மனிதனுடைய விருப்பம் வேறு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மொத்த அடையாளங்களின் நிறைவாக இந்த உலகத்திலே வந்தார். அடுத்து ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? மத்தேயு 24:3 வாசிக்கலாம். மத்தேயு 24:3. பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். இப்போ சீஷர்கள் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட்டாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அடையாளங்களின் நிறைவேறுதல். இதற்கு மேல் நடப்பதெல்லாம் எதற்கு அடையாளம் தெரியுமா? அவருடைய வருகைக்கும் முடிவுக்குமான அடையாளம். எப்படி கன்க்ளூஷனுக்கு வந்திருக்காங்க? சீஷர்களுக்கு புரிஞ்சிட்டாங்க இயேசு கிறிஸ்து தான் அடையாளங்களின் நிறைவேறுதல். இனி நடப்பதும், இப்பொழுது நடந்து கொண்டிருப்பதும், இனி நடக்க போவதும் எதற்கான அடையாளம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வருகைக்கு அடையாளம், உலகத்தின் முடிவுக்கு அடையாளம். அந்த கன்க்ளூஷன்ல தான் நீங்களும் நானும் இருக்கணும். இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மிடத்திலே சோதிக்க வந்த மனிதர்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்றாரு. மத்தேயு 12:39 மத்தேயு 12:39 யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி
வேறு அடையாளம் இந்த சந்ததிக்கு கொடுக்கப்படுவது இல்லை. ஏன் அப்படிப்பட்ட பதில சொன்னாரு? நான் கன்னியின் வயிற்றில் பிறந்து வந்தேன். இது ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக தேவன் கொடுத்த அடையாளம். அது அப்படியே நிறைவேறியது. என்னை கொண்டு போய் முன்னணையில படுக்க வச்சாங்க. அது எதற்கு அடையாளம் தெரியுமா? முன்னணையில ஆடுகளை படுக்க வைப்பார்கள். இந்த ஆடுகள் தான் குற்ற நிவாரண பலியாக, பாவ நிவாரண பலியாக செலுத்தப்படக்கூடிய ஒரு மிருகம். நான் தான் அந்த பஸ்கா ஆடு என்பதை இந்த உலகம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் பலியாக செலுத்தப்படுகிற ஆடுகள் கிடத்தப்பட்டு வைக்கிற அந்த முன்னணியிலே நான் கிடத்தப்பட்டேன். இவைகள் எல்லாம் இப்படி அடையாளமாக நிறைவேறி இருக்க, ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், குருடருக்கு பார்வை அளிக்க, செவிடரை சுகமாக்க, முடவரை நடக்க வைக்க, தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க அவர் என்னை அனுப்பினார் என்கிறது எல்லாம் நீங்க கண்ணார பார்த்தீங்க. இந்த 2.5 வருட ஊழியத்துல கண்ணார பார்த்தீங்க. இவைகள் எல்லாம் பார்க்கும்போது என் மூலமாக நிறைவேற போகிற தேவனுடைய சித்தம் இன்னதென்று நீங்க விளங்கி கொண்டிருக்க வேண்டும். இத்தனையும் தாண்டி வந்து நீங்க என்ன பண்றீங்க? வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை பார்க்க வேண்டும் என்று கேட்கிறீர்களே. பொல்லாத விபச்சார சந்ததியே அப்படின்னு ஏன் திட்டினாரு? அவங்களுக்குள்ள காணப்பட்டது ஆவிக்குரிய விபச்சாரம். தேவன் அனுப்பிய மேசியாவை அவர்கள் விசுவாசிக்காமல், குமாரனாகிய தேவனை அவர்கள் விசுவாசிக்காமல் இன்னும் அடையாளங்களை கேட்டுக்கொண்டிருந்தது வெளி வேஷத்துக்காக என்று இயேசு அவர்களை கடிந்து கொண்டார். நமக்குள்ள ஒரு நிர்ணயம் வேணும். பிதாவாகிய தேவனால் வாக்குரைக்கப்பட்ட, முன்னுரைக்கப்பட்ட மேசியா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். பேதுரு அதை கன்ஃபஸ் பண்ணினார். ஆண்டவரே, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு கன்ஃபஸ் பண்ணினார். அதுக்கு என்ன அர்த்தம்? நீர் தான் ஆண்டவரே மேசியா அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஜனங்கள் அப்படி அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினார், ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்தார். யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேறொரு அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை. அதுக்கு என்ன அர்த்தம்? இன்னும் ஒரு அடையாளத்தை நான் உங்களுக்கு வச்சிருக்கேன். நான் சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்படுவேன், திரும்ப 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுவேன். இதற்கு ஒப்பாக முன்னமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்திருக்கிறேன். யோனா தீர்க்கதரிசி மீனின் வயிற்றிலே 3 நாள் இருந்து அதற்கு பின்பு உயிரோடு கூட வெளியே வந்தார். அதே போல நான் கல்லறையிலிருந்து உயிரோடு கூட வெளியே வருவேன். இதை பார்த்து நீங்க நம்புனா நம்புங்க, இல்லைன்னா விட்டுருங்க. கடிந்து கொண்டு சொன்னார். அப்போ அவர்கள் என்ன செஞ்சிருக்கணும்? யூதா கோத்திரத்தார் என்ன பண்ணியிருக்கணும்? இஸ்ரவேல் கோத்திரத்தார் என்ன பண்ணியிருக்கணும்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து வந்த பிறகு இவரே மேசியா என்று ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். ஆனால் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் என்ன நடந்தது? அவர்களை தாண்டி புற இன மக்களாகிய நமக்கு சுவிசேஷம் கடந்து வந்தது. நம்மை தேவன் தம்முடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டார். யூதர்களும் இஸ்ரவேல் கோத்திரத்தாரும் நம்பாத ஒன்றை, அவர்கள் விசுவாசிக்காத ஒன்றை நாம் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். எவ்வளவு பெரிய கிருபை ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் கொடுத்திருக்கிறார். அப்ப இன்றைக்கு ஒரு கிறிஸ்தவராக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒரு சபையிலே சகோதரனும் சகோதரனுமாய் இருக்கிற நம்ம மேல தேவன் வைத்த கிருபை என்ன அப்படின்னா, இஸ்ரவேலரும் யூதரும் ஏற்றுக்கொள்ளாத ஒரு காரியத்தை நீங்களும் நானும் ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்குள்ள அவருடைய தேவனுடைய பிள்ளையாக கடந்து வந்திருக்கிறோம் அப்படிங்கிறது தான். இப்ப ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? நம்மையே அடையாளமாக மாற்றுகிறார். எப்படிங்க? நம்மையே அடையாளமாக மாற்றுகிறார். பழைய ஏற்பாடுகள்ல அடையாளங்களை கொடுத்த தேவன், புதிய ஏற்பாட்டுக்குள்ள அடையாளமாக மாறின தேவன், அவரால் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ளே கொண்டு வரப்பட்ட நம்மை அடையாளமாக மாற்றி போடுகிறார். ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமா இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? இந்த வசனத்துக்குள்ள எவ்வளவு விஷயங்களை அந்த எபிரேயர் ஆக்கியோன் எழுதுறார் பாருங்க. அடையாளங்களினாலும் இது எதை குறிப்பிடுகிறது? பழைய ஏற்பாடுகள்ல தேவன் எவ்வளவு அடையாளங்களை கொடுத்தார், அதுல ஒரு சிலதை தான் நம்ம பார்த்திருக்கோம். அவ்வளவு அடையாளங்களினாலும், அதற்கு பின்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் அப்போஸ்தலர்களினாலும் செய்யப்பட்ட அற்புதங்களினாலும்
பலவிதமான பலத்த செய்கைகளினாலும், அதை எப்படி விவரிக்கிறதுன்னு தெரியாம அப்படி எழுதுறாரு. பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும். அப்ப ஆரம்பத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய பிள்ளைகளை வரங்களால் நிரப்புகிறாரே, அது வரைக்கும் கொண்டு வர்றாரு. வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து. அப்ப நீங்களும் நானும் பெற்றிருக்கிற ரட்சிப்பு என்பது மிக சாதாரணமாக வந்துவிடவில்லை. பழைய ஏற்பாட்டு அடையாளங்களிலிருந்து தோன்றி அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நிறைவேறி அவருடைய இரத்தத்தினாலும் அவருடைய பாடுகளினாலும் அவருடைய உயிர்த்தெழுதலினாலும் நமக்குள்ளே உறுதியாக ஸ்தாபிக்கப்பட்டு அவருடைய கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இவ்வளவு பெரிய ரட்சிப்பை குறித்து நாம் என்ன செய்யக்கூடாதாம்? கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? நம்ம கிட்ட கேட்கப்படுகிற கேள்வி, தேவன் இவ்வளவு பலத்த காரியங்களை, பலத்த அடையாளங்களை செய்து, அற்புதங்களை செய்து நம்மை ரட்சிப்பின் பாதையிலே வழிநடத்தி பெரிதான ரட்சிப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்துல யாருக்கோ எத்தனையோ பேருக்கு கிடைக்காத மிகப்பெரிய கிருபையை இந்த ரட்சிப்பின் மூலமாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை முதல்ல நாம விளங்கிக் கொள்ள வேண்டும். அதை பற்றி கவலையோடு இருக்க வேண்டும். என்ன கவலை? கவலைப்படாதீங்கன்னு பரிசுத்த வேதகம் சொல்லுகிறது. கவலைப்படுங்கன்னு சொல்ல ஒரே விஷயம் இதற்காகத்தான், உங்களுடைய ரட்சிப்பு காக்கப்பட வேண்டும் என்பது நம்முடைய அனுதின கவலையாக இருக்க வேண்டும். எந்த ஒரு வார்த்தையினாலும், எந்த ஒரு சிந்தையினாலும், எந்த ஒரு செயல்பாட்டினாலும் நான் என் ரட்சிப்பை விட்டு தள்ளி போகக்கூடாது. அதை நான் காத்துக்கொள்ள வேண்டும் என்பது நம்முடைய அனுதின கவலையாக இருக்க வேண்டும். அதை நோக்கி நாம் செல்ல வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகள் அப்படியே செல்ல வேண்டும் என்பதுதான் இந்த வசனம் நமக்கு வலியுறுத்துகிறது. அப்போ தேவன் முதலாவது நம்மை அடையாளங்களினாலே ரட்சித்திருக்கிறார், அற்புதங்களினாலே ரட்சித்திருக்கிறார், பரிசுத்த ஆவியானவருடைய வரங்களினாலே அவைகளை உறுதிப்படுத்தி இருக்கிறார். இனி நாம் என்ன செய்யணும் தெரியுமா? அடுத்தது ஏசாயா 8:18 வாசிங்க. ஏசாயா 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஏசாயா 8:18. இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சியோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். ஆமென். எவ்வளவு அழகான ஒரு வார்த்தையை தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறாரு. தீர்க்க தரிசனங்கள், சில தீர்க்க தரிசனங்கள் 3 காலங்களுக்கு உரியது. இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் அப்படிங்கிற ஒரு தீர்க்க தரிசனத்தை எடுத்துக்கலாம். அது அந்த காலகட்டத்தில் ஏசாயாவுடைய வாழ்க்கையில நிறைவேறிச்சு, ஆகாஷ் ராஜாவுடைய வாழ்க்கையில நிறைவேறிச்சு. அது கடந்த காலம். அதற்கு அடுத்து அதை தீர்க்க தரிசனம் அப்படியே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில நிறைவேறிட்டது. ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். இனிமேல் அந்த தீர்க்க தரிசனம் என்னாகாது? நிறைவேறாது. ஏன்? இயேசு கிறிஸ்து அதனுடைய நிறைவாக மாறி போனார். அப்போ அந்த தீர்க்க தரிசனம் கடந்த காலத்துக்கும் அதற்கடுத்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய காலத்துக்கும் முடிஞ்சது, அதோட முடிஞ்சது. அதுக்கப்புறம் நிறைவேறுவதற்கு ஒன்றுமில்லை. ஆனா இந்த தீர்க்க தரிசனம் இருக்கு பாருங்க, இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சியோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் எப்படி இருக்கிறோம்? அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். இது எதை குறிக்குது அப்படின்னா, ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் தான் இனிமேல் இந்த உலகத்துல எப்படி இருக்கிறாங்க? அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறார்கள். இது எப்படி? நான் இன்னைக்கு போயிட்டு இந்த ஒரு யூதனை போல, ஒரு இஸ்ரவேலனை போல, ஆண்டவரே எனக்கு இந்த ஊழியத்தை கொடுத்துருக்கிறீங்க, இதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னு கேட்டிருக்கணுமா? இல்ல. அடையாளங்கள் முடிவுக்கு வந்து விட்டன. சில விஷயங்களை விளக்கிறதுக்காக ஆண்டவர் சில அடையாளங்களை கொடுக்கலாம். எப்படி? கிறிஸ்துவுக்கு பிறகு அப்போஸ்தலருடைய ஊழியம் தொடங்கின போது பேதுருவுக்கு கர்த்தர் ஒரு தரிசனத்தை கொடுத்தார். ஒரு துப்பட்டி வானத்திலிருந்து இறங்கி வருகிறது. அதுல பேதுரு பார்க்கிறாரு, சுத்தம் உள்ளவைகள் சுத்தம் இல்லாதவைகள் என அத்தனை மிருகங்களும் அதுல உண்டு. ஒரு சத்தம் கேட்குது, அடித்து புசி. எப்படி? அடித்து புசி. தரிசனத்தை, அந்த அடையாளத்தை விளங்கி கொள்ளாதவர்களாக இருந்தா என்ன நடக்கும் தெரியுமா? ஆண்டவர் எல்லாத்தையும் எனக்கு சாப்பிட கொடுத்துட்டாரு. அவர் விளக்காத மிருகம் ஒண்ணுமே இல்லை. ஆடு மாடு பன்றி எதை வேணாலும் அடிச்சு சாப்பிடலாம், ஆண்டவர் பர்மிஷன் கொடுத்துட்டாருப்பா. இது தரிசனங்களை விளங்காதவர்களுக்கு. ஆனா ஆண்டவரோடு கூட வாழ்ந்து பழகினவர்களுக்கு அவர் என்ன சொல்ல வருகிறார் என்பது அப்படியே தெளிவா புரியும். அதற்கு ஒரு உதாரணத்தை சொல்றேன். குழந்தைகளை பெற்று வளர்க்கும் போது அந்த குழந்தைக்கு வளர்ற பருவம் வரும். அம்மா பிடிச்சிட்டு இருந்தா அப்படியே குதிச்சு விளையாடுவாங்க.
இந்த குழந்தைக்கு தெரியுமோ, அம்மாவுக்கு தெரியுமோ தெரியாதோ, ஆனா குழந்தைக்கு தெரியும் அப்பாவுடைய வண்டி சத்தம். இந்த குழந்தைய கையில வச்சு விளையாடிட்டு இருந்தா திடீர்னு அந்த குழந்தை மிக உற்சாகமா கத்தி குதிச்சுட்டு இருக்கும். என்னடா அப்படின்னு பார்த்தா அவங்க அப்பா எங்க வந்திருப்பாரு, அந்த முனையில வந்திருப்பாரு. அந்த வண்டி சத்தத்தை கேட்டு இந்த குழந்தை புரிஞ்சு துள்ளி குதிக்குது, அப்பா வந்துட்டாருன்னு. ரத்த உறவு அப்படித்தான் இருக்கும். எப்படி இருக்கும்? ரத்த உறவு. அப்ப அப்பாவுடைய சத்தம் எது, அப்பாவுடைய வண்டி சத்தம் எதுன்னு குழந்தை பிராயத்திலிருந்தே பழகி வருகிறது. விசுவாசிகள் இப்படித்தான் சமாதானமாய் நீதியாய் இந்த வசனத்திலே பழக்கப்பட வேண்டும். தேவன் இந்த குறிப்பிட்ட விஷயத்தின் மூலமாக என்ன சொல்ல வருகிறார்? பேதுரு ஆண்டவரோடு கூட வாழ்ந்து பழகி எது நடந்தாலும் சரி தேவன் என்னிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார், விரும்புகிறார் என்கிற அந்த பழக்கத்துக்கு வந்து விட்டார். இப்ப துப்பட்டி இறங்குது, சுத்தமில்லாத மிருகங்கள் அதுல உண்டு, அடித்து புசி என்று சொல்லப்படுகிறது. யூதர்கள், இஸ்ரவேலர்கள் யாரை சுத்தம் இல்லாதவர்கள் என்று எண்ணுவார்கள் அப்படின்னா புறஜாதி மக்களை எண்ணுவார்கள். இப்ப பேதுருவுக்கு புரியுது, சுத்தமானவர்கள் யூதர்களை பற்றி தேவன் சொல்கிறார், சுத்தம் இல்லாதவர்களை யாரை பற்றி சொல்றாரு? புறஜாதிகளை பற்றி சொல்லுகிறார். அடித்து புசி அப்படின்னா இது உனக்கு போஜனம் என்று சொல்லுகிறார். அப்படின்னா நான் சொல்ல போகிற சுவிசேஷம் இஸ்ரவேலருக்கும் போக வேண்டும், புறஜாதிகளுக்கும் போக வேண்டும் என்கிற அடையாளத்தை பேதுரு புரிந்து கொள்ளுகிறார். இப்ப நம்ம கிட்ட வைக்கப்படுகிற ஒரு கேள்வி, தேவன் இப்பொழுது அடையாளங்களினால அல்ல நம் மூலமாகத்தான் உலகத்தில் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த உலகம் பார்க்கிறது சாதாரண மனிதனாகிய நம்மை அல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உலகம் நம் மூலமாக தேடிக்கொண்டிருக்கிறது. நாம் படிக்கின்ற இடத்துல, வேலை செய்கின்ற இடத்துல, வாழ்ந்து கொண்டிருக்கிற இடத்துல தேவன் அப்படி நம்ம எப்படி வைத்திருக்கிறார் தெரியுமா? அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் வைத்திருக்கிறார். அப்ப நம்முடைய சிந்தனை எப்படி இருக்க வேண்டும், நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்க வேண்டும், நம்முடைய கிரியைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று சோதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அடையாளங்களை தந்த தேவன், அடையாளமாகவே மாறிய தேவன் இன்றைக்கு உங்களையும் என்னையும் தான் சபையிலும் சரி, வீட்டிலும் சரி, சமூகத்திலும் சரி அடையாளமாக வைத்திருக்கிறார். அப்போ ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் நாம் இங்க வந்து மைக் பிடிச்சு பிரசங்கிக்கிறது ஒரு வேளை, உலகத்துல நம்முடைய வாழ்க்கை தான் பிரசங்கமாக இருக்க வேண்டும். எப்படி இருக்க வேண்டும்? இந்த உலகத்துல நாம் வாழ்கிற இடத்துல, நம்முடைய வீட்டுல நம்முடைய வாழ்க்கை தான் பிரசங்கம், வார்த்தை அங்க பேசாது. அப்ப நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? உலகத்தாருக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு என்பதை புரிஞ்சுக்கணும். நம்முடைய நடை, உடை, பாவனைகள்ல தேவன் மகிமைப்படுகிறாரா, இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தப்படுகிறாரா? கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கடவுது. அப்போ நம்முடைய சிந்தனைகளை நாம் நம்முடைய வீட்டுல தனிமையில் இருக்கும்போது சரி செய்யணும். மகாத்மா காந்தி ஒரு கொட்டேஷன் சொல்லியிருக்கிறார், ஒருத்தன் நல்லவனா கெட்டவனா அப்படிங்கிறது அவன் தனிமையில் இருக்கும்போது தான் தெரியுங்கிறார். எப்படி சொல்றாரு? தனிமையில இருக்கும்போது தான் தெரியும். ஏன் பரிசுத்த வேதாகமத்தை விட்டுட்டு மகாத்மா காந்தி கிட்ட இருந்து ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வர்றீங்க அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காகங்களை கவனித்து பாருங்கள், மலர்களை கவனித்து பாருங்கள் அப்படின்ட்டு நியாயப்பிரமாணத்திலிருந்து சில விஷயங்களை மனுஷங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல, அந்த மனிதர்களுக்கு அறிமுகமான விஷயத்திலிருந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கிறார். விவசாயிக்கு என்னதான் பண்ணணும்? விவசாயத்திலிருந்து தான் கொடுக்கணும். மேய்க்கிறவனுக்கு எதுல இருந்து தான் கொடுக்கணும்? ஒரு மனிதன்கிட்ட 100 ஆடுகள் இருந்ததுப்பா, பிராக்டிக்கலா கொண்டு போறாரு. நாம் எப்படி கொண்டு வரணும் தெரியுமா? நாம் தனிமையில் இருக்கும்போது யாருடைய பிள்ளையாக இருக்கிறோம்? தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறோமா? இந்த உலகத்தினுடைய பிள்ளையாக இருக்கிறோமா? தேவனுடைய அடையாளங்கள் என்னிடத்துல காணப்படுகிறதா அப்படின்னு ரொம்ப கவனிச்சு பார்க்கணும். பாஷைகள் அடையாளங்களாக கொடுக்கப்பட்டன. எதற்குரிய அடையாளம்? விசுவாசிக்கான அடையாளம் அல்ல, அவிசுவாசிக்கு அடையாளமாக பாஷைகள் கொடுக்கப்பட்டன என்று பவுல் எழுதுறாரு. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? அன்றைய காலகட்டத்தில் பரிசுத்த ஆவியானவர் பகிரங்கமாக இறங்கின போது தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய வார்த்தைகளோடு கூடிய பாஷைகளை சீஷர்கள் பேசினார்கள். சுற்றி இருந்த 7-8 பாஷைகளை பேசுகிற மனிதர்களும் அதை புரிந்து கொண்டார்கள். இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேசுகிறார்கள். அப்போ பேதுரு எழுந்து நின்று சுவிசேஷத்தை சொல்றாரு. 3000 ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. இப்ப அவங்க பாஷைகளை பேசினது சீஷர்களுக்கு அடையாளம் இல்ல, யாருக்கு அடையாளம் தெரியுமா? அவிசுவாசிகளுக்கு அடையாளம். எதற்கு? சுவிசேஷம் அங்கே வெளிப்பட்டது. பரிசுத்த ஆவியின் வரங்கள் ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படுவது நமக்கான அடையாளம் அல்ல, மற்றவர்களுக்கான அடையாளம். தேவன் ஒருவர் இருக்கிறார், அவர் உண்மை உள்ளவர், அவர் பொய் பேச மாட்டார், அவர் மெய்யானவர்,
அவருடைய பரிசுத்த வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு நாம் உலகத்துக்கு வெளிப்படுத்துவதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அடையாளங்கள் அல்லவை. அவிசுவாசிகள் நம் மூலமாக இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்ட அடையாளங்கள். இவ்வளவுதான் செய்தி. பழைய ஏற்பாட்டில் அடையாளங்களை கொடுத்த தேவன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னும் அடையாளமாக மாறின தேவன், இந்த காலகட்டங்களில் உங்களையும் என்னையும் தான் இந்த உலகத்துக்கு அடையாளமாக வைத்திருக்கிறார், சபைக்கு அடையாளமாக வைத்திருக்கிறார், நம்முடைய சமூகத்துக்கு அடையாளமாக வைத்திருக்கிறார். நாம் தான் இந்த உலகத்துக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக காட்ட வேண்டும். இந்த உலகத்தில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறவைகளை நாம் கவனித்து பார்க்க வேண்டும், இனி நடக்க போகிறவைகளையும் கவனித்து பார்க்க வேண்டும். அது 2 அடையாளங்களை சொல்லுகின்றன, உலகத்தின் முடிவுக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கும். அப்ப நாம் என்ன செய்யணும்? முடிவை எந்த அளவுக்கு எதிர்பார்க்கிறோமோ அதே போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகையும் எதிர்பார்த்து நம்முடைய ரட்சிப்பிலே இன்னும் ஆழமாக வேரூன்றி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளில் சரியாக நடக்க வேண்டும் என்பதுதான். கர்த்ததாமே நம்ம ஒருவரையும் இந்த வார்த்தைகள் மூலமாக ஆசீர்வதித்து காப்பாராக. நம்ம கண்களை மூடி ஜெபிப்போம்.